ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான துவரம் பருப்பில் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ரேஷன் கடைகளில் வாங்குகிற துவரைங்க நிறைய இருக்கும். அதில் நம்ம சில பேர் சாம்பார் வச்சு சாப்பிடுவோம், சில பேர் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சு வேஸ்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்து அந்த கப்பால் 3 கப் அளவுக்கு துவரை எடுத்துக்கிட்டேன். அந்த துவரையை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அந்த பவுலில் போட்ட பிறகு அதை நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்கின துவரைன்னா ஒரு 2 வாஷ் பண்ணால் போதும். நம்ம ரேஷன் கடைகளில் கிடைக்கிற துவரைன்றதுனால நம்ம ஒரு 4 டைம் வாஷ் பண்ணால் தான் நல்லா க்ளீன் ஆகும். அதில் வேறு ஏதாவது கப்பி அதை மாதிரி ஏதாவது கடந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் பொறுக்கி தூர போட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு கொடுத்து நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சாதாரணமாக கழுவக்கூடாது, நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இதை மாதிரி அப்படி நல்லா பிசைஞ்சு கொடுத்து எடுத்து ஒரு 4 வாஷ் பண்ணி இந்த துவரையை நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற விடணும். நல்லா ஊற விடணும். 4 மணி நேரம் ஊற விடலை, 5 மணி நேரம்னாலும் ஊற விட்டுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஓவர் நைட்டு ஊற வைக்காதீங்க. ஏன்னா சில டைமில் நல்லாயிருக்கும், சில டைமில் ஒரு ஸ்மெல் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓவர் நைட் ஊற வைக்காமல் குறைஞ்சபட்சமாக 4 மணி நேரம், அதிகபட்சமாக 5 மணி நேரம் ஊற வச்சு இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இதில் அந்த துவரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கிறதுக்கு எடுத்து மூடி போட்டு வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 மணி நேரம் ஆகிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த துவரைங்களை நல்லா பிழிஞ்சி நீங்கள் மிக்ஸி ஜாருக்குள்ளே போடணும். ஏன்னா இது ரொம்ப கவனமான ஒரு ஸ்டெப்பு. நம்ம ஈரத்தோடையே ரொம்ப ஈரப்பசியோடையே போட்டுட்டோன்னா ரொம்ப தொரன்னு ஆகிடும் மாவு, அது சரி வராது வடைக்கு. அதனால் நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக காட்டன் துணி வச்சு லைட்டாக டிப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், லைட்டாக தெளிச்சுக்கோங்க வேணும்னா தேவைப்பட்டால். இந்த பதத்துக்கு தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம துவரையை அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான். இந்த பதத்துக்கு கரெக்டாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப தொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது. இது கூட கொஞ்சம் பட்டும் படாமல் அந்த துவரைங்க இருக்கிறதுனால அது ஒரு டேஸ்ட்டை தான் கொடுக்கும். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு, மாவு ரெடி ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா அதுக்கு சேர்க்கிறதுக்கான கலவை ரெடி பண்ணணும். நான் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக, எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா துருப்பாக போய் விழுவும். வடை உடையாமல் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரணுன்னா ஆனியனை, வெங்காயத்தை நம்ம நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம பொரியலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை மாதிரி ஒரு பல்லாரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி பொடிசாக சாப் பண்ணி அது கூட சேர்க்குறப்ப வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டரான வடை நமக்கு கிடைக்கும். இப்போது இதையும் இந்த ஹாஃபும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கடலை பருப்பில் வடை செஞ்சுருப்போம், உளுத்தம் பருப்பில் வடை செஞ்சுருப்போம், கொண்டக்கடையில் வடை செஞ்சுருப்போம். பட் துவரையில் ரொம்ப ட்ரை பண்ணுறது ரேர் தான். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் துவரை வேஸ்ட்டாகவே ஆகாது.
சில பேருக்கு வந்து துவரப்பருப்பு ஒத்துக்காது. அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம செய்கிற வடை கூட லைட்டாக வந்து செரிமானத்துக்காக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டையும் கொடுக்கும், செரிமானத்தையும் ஈஸியாக உண்டு பண்ணும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நறுக்கியாச்சு. இதை எடுத்து பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஒரு 10 மிளகு 10-15 மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் பச்சை மிளகாயை ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். அதுக்கு என்ன ரீசன்னா, அதுக்கு குழந்தைங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்ம சேர்த்து இதோட பிசைகிறப்ப அதில் காரம் நிறைய இறங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பச்சை மிளகாயை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை பச்சை மிளகாய் சாப்பிட்ற அளவுக்கு எல்லாருமே இருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வானல் அடுப்பில் பற்ற வச்சிடலாம். வானல் வச்சு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து வடை வந்து மூழ்கிற அளவுக்கான எண்ணெய் வந்து ஊற்றிக்கணும். ஏன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக நம்ம ஊற்றினோன்னா வடை வந்து தீஞ்சு போயிடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஆயில் கொஞ்சம் இப்போ நீங்கள் இந்த ஆயில் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு பால் சைஸ் எடுத்து அதை லைட்டாக கையாலேயே தட்டி ஹோல் பண்ணிக்கணும். நடுவில் ஓட்டை போடனாலும் போட்டுங்க, இல்லை அப்படியே போட்டு எடுக்கணுனாலும் அது நம்ம விருப்பம்தான். இப்போது நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். இந்த வானல் சைஸுக்கு நான் 5 வடை போட்டு எடுக்கிறேன். ஆயில் நல்லா தேவையான அளவு நான் ஊற்றிருக்கேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. வடை பிரியாது, ரொம்ப சூப்பராக வரும். மாவு பதம் மட்டும் ரொம்ப குறன்னு இல்லாமல், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல், ரொம்ப கச்சிதமான லெவலில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம இதில் ஒவ்வொரு வடையாக இதில் தட்டி போட்டுடலாம். இந்த வடை வந்து நம்ம சைஸு சின்னதாக செய்யணுன்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லா பெரிய பெரிய சைஸ்லேயே இந்த வடையை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கடலை வடைன்னு சொல்ல முடியாது, உளுந்து வடைன்னு சொல்ல முடியாது. 2 விடையும் ரொம்ப பெட்டரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப அது உங்களுக்கே புரியும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போது இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இது 5வது வடை நான் போட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி 5 வடையாக தான் நான் அதில் பொரிச்சு எடுக்க போகிறேன். ரொம்ப அதிகமான கண்டென்ட்டில் நான் செய்யலை. மொத்தமே ஒரு 15 வடை அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் அதுவே நம்ம சின்ன சின்ன வடையாக போடுறப்ப இன்னும் ஒரு 5 வடை கூட வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் நான் வந்து இதுவே போதும், இந்த சைஸ் பெரிய பெரிய சைஸாகவே போட்டு எடுக்கலாம், நல்லா டேஸ்ட் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் போட்டு எடுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உடனே திருப்பி விட தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வடை வந்து நல்லா வேகட்டும். ஒன் சைடு வெந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இதை நீங்கள் பயந்துட்டு செய்யணுன்னு அவசியமே இல்லை. உடைய போகிறதில்ல, திரிய போகிறதில்ல. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து சிம்மிலேயே வச்சு வடையை வேக விடுங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்கிற பொருள் எல்லாமே சிம்மில் வச்சு செஞ்சால் தான் அதோட டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ரொம்பவே வந்து எதுவுமே எண்ணெயும் சரி அந்த பொருளும் வீணாகாமல் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி நம்ம அதை செய்து முடிக்க முடியும். நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணி இதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம செய்து எடுக்க முடியும். மிளகு ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க நிறைய போட்டுக்கோங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போடுறதுனால. குழந்தைங்களுக்காக தான் நம்ம மிளகையும் பச்சை மிளகாயும் லெவலாக போடணும். மற்றபடி நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வீட்டில் வேஸ்ட்டாக சாம்பாரும் வைக்காமல் எதுக்குமே உதவாத இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பூச்சி பிடிச்சி கொட்டுறவங்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி துவரை, கடலைப்பருப்பு, கடலை இதெல்லாம் வைக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 கிராம்பு எடுத்து அந்த துவரை கூட போட்டுக்கோங்க.
துவரையோ இல்லை கடலைப்பருப்போ எந்த பருப்பு வகைனாலும் 5 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பட்டை மிளகாய் எடுத்து அது கூட போட்டுருங்க. இப்படி போடுறப்ப அதில் ஒரு வண்டு பூச்சி புழு எதுவுமே வராது, எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி, கெட்டி தேங்காய் சட்னி வைக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு தேங்காய் ஒரு மூடியை மட்டும் காமிச்சேன். அந்த தேங்காவை திருவி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான கெட்டி சட்னியும் ரெடி பண்ண போகிறோம். நான் சொன்ன மெத்தடை டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரவாலாம் நம்ம வைக்கிறப்போ நிறைய வாங்கி வச்சுப்போம். ஏன்னா சில நேரம் கேசரி செய்யலாம், சில நேரம் உப்புமா, அது மாதிரி நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு ரவா தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரவாவை ஸ்டோர் பண்ணுறப்ப ரவாவை பொன்னிறம் வர்றதுக்கு முன்னாடியே வறுத்து கொஞ்சம் நம்ம லைட்டாக ஆற வச்சு அதை பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ரவாவில் பூச்சி வராது, வண்டு வராது. நீங்கள் நம்ம எப்படி வாங்கி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 வடை எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட வேண்டியதான். ரொம்ப கருகி போகிற கலரில் விடக்கூடாது. இதுதான் கரெக்டான கலர். பாருங்கள், நான் எடுத்து உங்கள்கிட்ட க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதில் மெயினாக என்ன சொல்லணும்னா, ஆயில் வந்து இந்த வடை இழுக்கவே இல்லை. சூப்பராக ட்ரையாக இருந்துச்சு வடை. வெளியில் எடுத்த உடனே வடை வந்து ட்ரை ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. ஆனியன் வந்து சம அளவு போட்டதுனால ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக கொடுத்துருந்துச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவி எடுத்தாச்சு, 2 பச்சை மிளகாய் வச்சாச்சு. இது கூட வந்து நம்ம ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அரைச்சிட்டு கெட்டி தேங்காய் சட்னி நம்ம இந்த வடைக்காக ரெடி பண்ணுறோம். இதே சைட் டிஷ் தான் வைக்கணும்னு எந்த ஒரு கம்பல்சரியும் இல்லை. நீங்கள் வேணும்னா இதுக்கு கெட்டியான சாம்பார் கூட வச்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். எனக்கு தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இது கூட தேங்காய் சட்னி காம்பினேஷனில் வைக்கிறேன். இப்போது ரெண்டாவதாக நம்ம ஒரு 5 வடை போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கையில் படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட டிப்ஸ் அண்டு நம்ம கிச்சன் மெத்தடு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் மொத்தம் 15 வடை செஞ்சேன்னு சொன்னேன். அதில் உங்களுக்கு 10 வடை வரைக்கும் நான் செஞ்சு காமிச்சிட்டேன். மீத 5 நான் ஆஃப்ல அதெல்லாம் செஞ்சேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். புதினா இலைங்க கூட நல்ல கொழுந்தான கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு நிறைய இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு கம்மியாக சேர்த்துங்க. இந்த கேப்பில் நம்ம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுட்டோம், அதில் ரெடி விழுது. இப்போ தாளிப்பு பண்ணிடலாம். தாளிப்புக்கு ஒரு சின்ன எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். இது கூட கடுகு, கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுட்டு அது பொரிஞ்ச பிறகு நம்ம சட்னி கூட இந்த தாளிப்பை சேர்த்து கொட்டிட்டோன்னா நம்மளுக்கு இதுக்கு அடைக்கு தேவையான கெட்டி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இது 2 காம்பினேஷன்லேயும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அசத்தலாக இருந்தது. உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த தாளிப்பை இது கூட சேர்த்துருங்க. கெட்டி தேங்காய் சட்னி ரெடி வித்து வடையோட.
நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு இதை ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நம்ம செகண்ட் ரவுண்டு 5 வடையும் போட்டு பொரிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.